மார்ச் மாதம் 30ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் அந்த தாக்கம் இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சனியும் செவ்வாயும் அதே மாதிரி 5 கிரகங்கள் ஒரே வீட்டுல, சனீஸ்வரர் வீட்டுல ராகு கேது மாறுறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்துல குரு பெயர்ச்சி கூட நமக்கு பகை வீட்டுக்கு தான் போறாங்க. அது என்னவோ தெரியல, இந்தியாவுக்கு இந்த மகாபாரதம் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும், கலியுகத்தில் இந்த செந்தூரம் ஆபரேஷன் ஆகட்டும், ஒரு பெண்ணினுடைய சாபம். நம்ம சனியும் அந்த செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கும் காலத்துல போர் பதட்டம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு இந்த செந்தூரமே, செந்தூரங்கிறது ஒரு செவ்வாயினுடைய அம்சம், ருத்ரம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஏதோ மோடிஜி அவர்கள் இதையெல்லாம் பிளான் பண்ணி ஏதோ பண்ணாரு, இதையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காலத்தினுடைய கட்டாயம். போர் ஏற்பட்டது செவ்வாய்க்கிழமை விடியற் காலையில 1:44 கரெக்டா செவ்வாயினுடைய அம்சம், செவ்வாய் போருக்கான அதிபதி. இந்த செவ்வாயினுடைய நாள்ல எனக்கு நியாயம் வேணும் கிடையாது. அதே செவ்வாய்க்கிழமையில அதே தீவிரவாதிகளை அதுவும் 2 பெண்களா அவங்களும் சொல்றாங்களே சார், தக்க பதிலடி கொடுப்போம் இந்தியாவுக்கு. பதிலடி கொடுக்க தானே செய்வாங்க. அதுதான் நம்ம பாரத பிரதமர் சொன்னார், போர் நம்ம தொடங்கி வச்சது அவங்க. இதுக்கப்புறம் நம்ம டிசம்பரை நோக்கி போவோம். அப்போ காலநிலை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் சார்? போர் பதட்டங்களாக இருந்தாலும் சரி, நீர் நிலைகளாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, உங்க கடமையை நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னா கூட இந்த ஆன்மீக பூமிக்கு அப்படி ஒன்றும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போய்விடும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் அரசியலையும் இதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படுமா சார்? நிச்சயமாக வரும். கூட்டணி காட்சிகள் மாறும். அதே நேரத்தில் விஸ்வாவசூல இதுவரை இல்லாத போராட்டங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சார் வணக்கம் சார். வணக்கம். கெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய போர் ரொம்ப நாளாவே தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு நம்ம ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானை தாக்கியிருக்காங்க. இந்த சூழல் இப்படியே நிலவிட்டே இருக்குமா சார்? இதை ஜோதிடர் ரீதியாக சொல்லுங்க சார். இப்போ நம்ம இந்த கெலட்டா சேனல்லையும் சரி, டிவைன்லேயும் சரி, வாய்ஸ்லேயும் சரி, ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருக்கோம். சனியும் செவ்வாயும் அதே மாதிரி 5 கிரகங்கள் ஒரே வீட்டில், சனீஸ்வரர் வீட்டில் ராகு கேது மாறுறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி கூட நமக்கு பகை வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆகவே போரினால், நீரினால், நெருப்பினால், தீயினால், பயணங்களால் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம நிறைய வார்னிங் கொடுத்துருக்கோம். நம்மளும் அன்றே சொன்னார் எங்கள் ஜோதிடர் அப்படின்னு நீங்கள் நிறைய கட்டிங்லாம் கூட போட்டிருக்கீங்க. எப்பவுமே ஜோதிடம் வந்த பிறகு பார்க்கறது தான் இப்போ ஜோதிடம் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வரும் முன் பார்க்கறது தான் ஜோதிடம். ஆனால் இப்போ வந்த பிறகு இவங்கெல்லாம் சொன்னாங்களா, அந்த ரெஃபரன்ஸ் தான். இப்போ நம்ம கொரோனா பீரியடில் கூட நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பங்காளி சண்டை மாதிரியே போயிட்டுருக்கு. காலகாலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தான் முடிவு? காஷ்மீர் மட்டும்தான் முடிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட்டு போகிறாங்க, பகல்காமில் போயிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போகும்போது அங்கே போய் இவங்க பண்ணதுங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதில் வேறு அந்த ருணம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ருணத்தினுடைய கோபம் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்போது இன்னும் ஆக்ரோஷம் நிறைய ஆகுது. அந்த குழந்தை தன்னுடைய கணவன் இரத்த குருதியில் அப்படியே ரோட்டில் கீழே படுத்து கிடக்கும்போது அவன் மேலே விழுந்தும் அழ முடியல, அவனை தொட்டும் பேச முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த மகள் அழறதை பார்க்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் துடிக்குது. இப்படி ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆதங்கமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறுதல். ஒரு சரி, ஓகே, செந்தூரம் அப்படின்னா பெண்களுடைய நெற்றி திலகம். செந்தூரம் அப்படிங்கிறது சிகப்பு நிறத்தில் உள்ளது தான் செந்தூரம். பச்சை கலரில் இருக்கிறதோ வெள்ளை கலரில் இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது.
அதே மாதிரி இந்த செந்தூரத்தினுடைய நீங்கள் போய் உங்கள் பிரதமர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த பெண்ணினுடைய தாக்கம், மங்கையர்னுடைய சாபம், அது என்னவோ தெரியல. இந்தியாவுக்கு இந்த மகாபாரதமாகட்டும், ராமாயணமாகட்டும், கலியுகத்தில் இந்த செந்தூரம் ஆப்ரேஷன் ஆகட்டும், ஒரு பெண்ணினுடைய சாபம் தேவையில்லாமல் அவங்க கொட்டிக்கிட்டாங்க. நீங்கள் நம்ம சனியும் அந்த செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கும் காலத்தில் போர் பதட்டம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு இந்த செந்தூரமே காரணமாயிடுச்சு. செந்தூரங்கிறது ரத்தத்தை குறிக்கிறது, ஒரு பெண்ணினுடைய இரத்த திலகத்தை குறிப்பது, மங்கையருடைய மாங்கல்ய பலத்தை சொல்வது. செந்தூரங்கிறது ஒரு செவ்வாயினுடைய அம்சம், ருத்ரம். நியாயத்துக்காக போராடுகிறோம், நேர்மைக்காக போராடுகிறோம், தர்மத்துக்காக போராடுகிறோம். எனக்கு நானாக போய் யாரையும் சண்டை போட மாட்டேன், ஆனால் என்னை தேடி வர்ற சண்டையை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்படி அந்த பெண் வந்து போராடுகிறாள், தன்னுடைய கணவன் உயிருக்காக போராடுகிறாள். இந்த மக்கள் எல்லாம், நாட்டு மக்கள் எல்லாம் பின்னாடி இருந்து அவளுக்கு நம்ம பேக் போனாக இருந்து. இப்போ நேற்று அவங்க எல்லாருமே பேட்டி கொடுத்துருந்தாங்க சார். இப்போதான் எங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு, பிரதமர் மோடிக்கு நன்றின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்வு வந்து இப்போ ஓரளவுக்கு மனசு சாந்தி நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சது மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கே நீதி கிடைச்சது, தர்மம் கிடைச்சது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஏதோ மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இதையெல்லாம் பிளான் பண்ணி ஏதோ பண்ணார், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இதையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காலத்தினுடைய கட்டாயம், இது எல்லாமே பிளான்டாக தான் நடக்குது. நம்ம ஏற்கனவே காலத்தினுடைய கட்டாயம் அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மார்ச் மாதம் 30 இருந்து ஜூன் மாதம் 30 வரைக்கும் சனியும் செவ்வாயும் அந்த தாக்கம் இருக்கும், மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த போர் ஏற்பட்டது செவ்வாய்க்கிழமை விடியற் காலையில் 1:44 கரெக்டாக செவ்வாயினுடைய அம்சம். நான் அந்த செந்தூரம் சொன்னது, அந்த பெண்களுக்கே மங்களத்தை தரக்கூடியது குங்குமம், குங்குமத்தின் அதிபதி செவ்வாய், செவ்வாய் போருக்கான அதிபதி. இந்த செவ்வாயினுடைய நாளில் விடியற் காலையில் 1:44 அந்த ஆப்ரேஷன் போர் ஆரம்பம். இது ஆக்சுவலாக நம்ம 3 படைகளை சேர்ந்த கமாண்டோஸ், அது மட்டும் இல்லை தலைவர்கள், நம்ம பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், எல்லாருக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்லணும். என்ன சொல்லுங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர் நடக்கும்போது அதனுடைய இலக்கு எங்கே வேணாலும் மாறலாம், பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் கூட அடிபடலாம், ஆனால் தப்பாத குறி. துல்லியமாக அந்த 9 தீவிரவாத முகாம்களில் மட்டும் தாக்கி. அந்த பெண்ணினுடைய நியாயம், அந்த பெண்ணினுடைய தர்மம், எனக்கு நியாயம் கிடைக்கணும், என்னுடைய கணவன் நடு ரோட்டில் வந்து சுட்டு கொண்டாங்களே அதுக்கு எனக்கு தர்மம் வேணும்னு இந்த இந்தியாவில் அவள் கேட்டா. இந்த இந்திய மண்ணில் என்னுடைய கணவன் அது ரத்தம் கலந்து விட்டது, இந்த செந்தூரம் எனக்கு இந்த மண்ணோட மண் கலந்து விட்டது, எனக்கு நியாயம் வேணும்னு கேட்டது. அதே செவ்வாய்க்கிழமையில் அதே தீவிரவாதிகளை வந்து, அதுவும் 2 பெண்களால், அது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த 2 பெண்கள் கமாண்டோஸ், அவங்களுடைய கமாண்டிங், அவங்களுடைய பார்வையில் வெறும் தீவிரவாதிகளுடைய இதுதான் அடித்தாங்களே ஒழிய, ஈவன் அவங்க கூட, பாகிஸ்தான் கூட எங்களுடைய பொதுமக்களை தாக்கினாங்க, எங்களுக்கு இங்கே வந்து அடிபட்டது, அங்கே காயம் ஏற்பட்டது, இந்த இடத்த பொது இடத்துல வந்து இவங்க குண்டு போட்டாங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனுடைய விளக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களும் சொல்றாங்களே சார், தக்க பதிலடி கொடுப்போம் இந்தியாவுக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இது தொடர்ச்சியா போகிற மாதிரியே இருக்கு. போர்னும் போது பதிலடி கொடுக்க தானே செய்வாங்க. அதுதான் நம்ம பாரத பிரதமர் சொன்னார், எதுவாக இருந்த போதிலும் போர் நம்ம தொடங்கலை, தொடங்கி வச்சது அவங்க. நீங்கள் அன்னைக்கு நட்சத்திரம் என்ன தெரியுங்களா, சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தினுடைய காலில் அந்த போர் தொடங்கியிருக்கு. சுக்கரனது நட்சத்திரம், பெண்ணினுடைய நட்சத்திரம் அது. இப்படி நீங்கள் ஜோதிட ரீதியாக இந்த போருக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் நிறைய விளக்கங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 2வது செந்தூர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. வடநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தூர் அப்படிங்கிறது சிகப்பு நெற்றி திலகம், வெற்றி திலகம், மங்கையர் திலகம், நெற்றி வகுடியில் வைக்கக்கூடிய கணவனுக்காக, கணவன் ஆயுளுக்காக வெற்றிக்கூடிய அந்த வெற்றி திலகத்தை சொல்லுவாங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா செந்தூர் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை குறிக்கும்.
ஒரு போர் புரிவது யார்? போர்க்கடவுள் நம்மளுக்கு முருகன் தான். முருகன் தான். அப்படிப்பட்ட முருகன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனுக்கும் நிறைய தொடர்புண்டு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அதிபதி, செவ்வாய்க்கு அதிபதி முருகன், முருகனது கையில் இருக்கக்கூடியது வேல். வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல்னு தரக்கூடிய அந்த செந்தூர் முருகனை ஞாபகப்படுத்தினது அந்த பெண்ணோட மாங்கல்ய பலத்தை குறிப்பது, நியாயத்தை கேட்பது, தர்மத்தை நிலைநாட்டுவது, இப்படி எல்லாத்தையும் ஒரு லிங்க் கொடுத்து செவ்வாய்க்கிழமையில் சாதிச்சிருக்காங்க 2 பெண்கள். அப்படின்னா இதையெல்லாம் முன்ன நின்று எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி நமது பாரத பிரதமர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஒரு புண்ணிய பூமி தான், இது ஒரு ஆன்ம பூமி தான், இது ஒரு ஆன்மீக பூமி தான். இந்த போர் இப்படியே தொடருமா சார், இல்லைன்னா பாகிஸ்தானே அழிஞ்சிடும்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, எப்படி சார் இது? எப்பவுமே ஏற்கனவே ஒரு மேஜர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு அந்த அவருடைய இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, உங்களுக்கு ஏதோ வானத்தில் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ரீல்ஸ் எடுத்து போடாதீங்க, அந்த ரீல்ஸை பார்க்கறதுனால நமக்கு அது பேக்ஃபயர் ஆகும். ஒரு சில நேரத்தில் பார்க்கக்கூடாதவங்க அதை பார்த்தாங்கன்னா அது தேவையில்லாத பேக்ஃபயர் ஆகும். ஆகவே தயவு செஞ்சு பொறுமையாகும், நிதானமாகும், ஒரு பேனிக் இல்லாகும். இப்போ நம்ம கூட இங்கே ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப தெளிவாக பிரமாதமாக அதெல்லாம் இப்படி ஆகிடும் சார், அப்படி ஆகிடும் சார், இது அவங்க தப்பு பண்ணாங்க சார் அப்படின்லாம் நம்ம சுட்டி காட்டலாம். இதையெல்லாம் இவங்க யோசிக்காமல் இருப்பாங்களா? அதுவும் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டார், பொறுமையாக நாட்களை எடுத்துக்கிட்டு அதுக்கான ஆதார பீடங்களை சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த போரை துவக்கி இருக்காருன்னா, என்னுடைய ஜோதிட நாலேஜில் நான் சொல்கிறேன், மார்ச் 30 இருந்து ஜூன் 30 வரைக்கும் அந்த சனி செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கும் காலமாக இருப்பதனால நம்ம ஏற்கனவே வார்னிங் கொடுக்குறோம். அந்த ஜூன் 30 வரைக்கும் கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யுமே ஒழிய பயப்படும்படியாக பாரதத்துக்கு என்றுமே பிரச்சனை வராது. ஏனென்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு தைரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேணா என்னுடைய மகளுடைய கணவனை இழந்துவிட்டேன், இரத்த வெள்ளத்தில் காஷ்மீரில் என் தாயினுடைய தலை வாசப்படியிலேயே அவன் உயிர் விட்டு இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் அதுக்காக கொஞ்சம் மயங்கும் போது 2 பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையிலே அதையே வந்து சாதிக்கிறார்கள் அப்படின்னா எனக்கு ஒரு மன சந்தோஷம். இனி எதிர்காலம் இந்தியா இவர்களெல்லாம் பார்த்துக்குவாங்க. பின்னாடி வர்ற சந்ததி என்னை விட புரட்சிகரமானவர்கள், நியாயமானவர்கள், தர்மத்துக்கு போராடக்கூடியவர்கள், நீதிக்கு தலை வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மனோதைரியம் எனக்கு இருக்கு. இப்போ 2025 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த போர் முழக்கங்கள், அங்கங்கே காலநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்குல்ல சார், இது எப்படி போகும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே? நாங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், இது ஒரு வைப்ரண்ட் இயர். குரோதி வருஷம் அப்படின்னு தமிழ் வருஷம் எப்பெல்லாம் பிறக்குதோ அப்பெல்லாம் நீரினால், நெருப்பினால், நீர்நிலைகளால், வெள்ளத்தால், நெருப்பினால், ஆக்சிடென்ட்னால, தீவிரவாதத்தால், மதக்கலவரத்தால், போரினால் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அது முடிஞ்ச உடனே விஸ்வாவசூல பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள், வறட்சி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம். ஒவ்வொருனுடைய அந்த வருஷங்களுக்கு இடைக்கால சித்தர் பாடல்கள் எழுதியிருக்கார். அந்த பாடல்களில் இருக்கிறத நம்ம போட்டு பார்த்தோம்னா கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கெல்லாம் கரெக்டாக தான் வரும். இப்போ காலநிலை மாற்றங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம டிசம்பரை நோக்கி போவோம். அப்போ காலநிலை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் சார்? நிச்சயமாக ஒரு வைப்ரண்ட் காலமாகத்தான் இருக்கும். போர் பதட்டங்களாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா கூட இந்த ஆன்மீக பூமிக்கு அப்படி ஒன்றும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போய்விடும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் வர்றதுனால இந்த வருடமே அதற்கான ஆயத்தங்கள் எல்லாருமே எடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் மத ஆச்சரியங்களை விட்டு எல்லோருமே ஓரினம், எல்லோருமே இந்தியர் தான், எல்லோருமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்ததுன்னா இப்படிப்பட்ட அணுகுமுறைகள் வராது. சகோதர தத்துவம் வேண்டும்.
அந்த சகோதர தத்துவத்துக்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு அழிச்சாட்டியங்களும். அரசியலையும் இதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படுமா சார்? நிச்சயமாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி காட்சிகள் மாறும். அதே நேரத்தில் விஸ்வாவசூல இந்த எலெக்ஷன் டேட் கொடுக்க போகிறாங்க. அந்த எலெக்ஷன் டேட் வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும். சித்திரை மாதத்துலையா அல்லது வைகாசி மாதத்துலேயோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருந்ததுன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கும். இதுவரை இல்லாத போராட்டங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும். கடைசியாக இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும், பாகிஸ்தானோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன மனக்கவலை சார், நான் கூட இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என்னுடைய மகள் அங்கே தவிக்கும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, இப்படி இரத்த வெள்ளத்தில் விழுந்துட்டாலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய காஷ்மீரில் தன்னுடைய கணவனின் சவத்தையே கொண்டு வந்துட்டாலே அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் என்னை நான் மறந்து உணர்ச்சி வசப்படும் போது இந்த 2 பெண்கள் அந்த சாபத்தை போக்குனாங்க பாருங்கள், நீதியை நிலைநாட்டினாங்க பாருங்கள், தர்மத்தை கேட்டாங்க பாருங்கள். அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய மகாபாரதம், அதுதான் இந்தியாவின் ராமாயணம், இதுதான் இந்தியாவின் பகவத்கீதை. இந்த இளம் தலைவர்கள் இருக்கும் வரை எனக்கென்ன மனக்கவலை, அடுத்த ஜெனரேஷன் பார்த்துக்குவாங்க. அது எந்த நாடு, எந்த ஊர், எந்த மதம், எந்த மொழி என்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு மனிதனாக இருந்து அன்பாக எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இவர்களெல்லாம் இருக்கிறாங்கங்கிற ஒரு சந்தோஷமும் மனோதைரியமே எனக்கு போதும். ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.